ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல மலையாள ஹாரர் த்ரில்லர் மிஸ்டரி மூவி. இந்த மூவியோட பேரு அரூபி. இதுக்குள்ள ஒரு பயங்கரமான யக்ஷினியோட கதை காட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கல் மிஸ்டரி அப்புறம் ஹாரர் எலமெண்ட் சேர்ந்த ஒரு வித்தியாசமான கதையா இந்த மூவி இருக்கும். சரி, எந்த ஒரு லேட்டும் பண்ணாம நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பத்மினி அப்படிங்கிற ரொம்பவே அழகான ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவ கல்லூர் மானான் அப்படின்னு சொல்ல போற ஒரு இடத்துக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. பத்மினிக்கு மியூசிக் மேல ரொம்பவே ஆர்வம். அந்த ஆர்வத்தோட தான் அவளோட வாழ்க்கைய சந்தோஷமா கழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பத்மினியோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவளோட கசினான தத்தன் அவளை எப்படியாவது தன்னோட அவளை ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். தத்தனுக்கு பிளாக் மேஜிக் அப்புறம் தந்திர கிரிகைகளை பத்தி நல்ல அறிவு இருக்கு. அவன் எந்த வழியிலேயாவது பத்மினியை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பத்மினியோட மனசு ஏற்கனவே சூரியன் அப்படிங்கிற ஒரு பெரிய வீரன் மேல போயிடுது. சூரியன் நல்ல ஸ்கில் இருக்கிற ஒரு வீரன் மட்டும் இல்ல, மத நம்பிக்கையும் அதிகமா இருக்கிறவன். இந்த விஷயம் தத்தனுக்கு தெரிய வந்த உடனே சூரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்மினியை தன்னால அடைய முடியாது அப்படின்னு ஒரு முடிவு பண்றான். அதனால சூரியனை கொல்றதுக்காக தத்தன் பல தடவை முயற்சி பண்றான். ஆனா ஒவ்வொரு தடவையும் அவனோட முயற்சி சூரியனுக்கு முன்னாடி தோல்வியில தான் முடியுது. ஒரு நாள் சூரியன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச தத்தனும் பத்மினி கிட்ட அத்துமீற முயற்சி பண்றான். அந்த சம்பவத்துல பத்மினியோட உயிர் போயிடுது. ஆனா பத்மினியோட கதை அங்கே முடியல. இறந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கல. அவளுக்குள்ள இருந்த கோபமும் பழிவாங்குற வெறியும் எல்லாமே சேர்ந்து பத்மினிய ஒரு பயங்கரமான யக்ஷினியா மாத்திடுது. யக்ஷினியா மாறின உடனே முதல்ல தத்தனை திருப்பி அவனை பழிவாங்குறா. தத்தனை கொன்னதுக்கு அப்புறமாவும் அவளோட கோபம் குறையல. ஆண்கள் மேல இருந்த அந்த வெறுப்பு காரணமா கிராமத்துல இருக்கிற ஆண்களையும் ஒவ்வொருத்தரையா கொல்ல ஆரம்பிக்கிறா. இதனால முழு கிராமமே பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச மக்கள் ஒவ்வொருத்தரா அந்த கிராமத்தை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சூரியன் யக்ஷினியான பத்மினிக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அவளை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்த சூரியனோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பயன்படுத்தி பத்மினியோட ஆன்மாவை ஒரு பொம்மைக்குள்ள அடைச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பொம்மைய சூரியன் தன்னோட கிராமத்துக்கு எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்லாம பத்மினிய அந்த பொம்மைக்குள்ள அடைக்க பயன்படுத்தின ஒரு மோதிரத்தையும் தான் கூட எடுத்துட்டு போறான். பத்மினியோட யக்ஷினி உருவம் இன்னைக்கும் அந்த பொம்மைக்குள்ள எங்கேயோ அடைஞ்சு கிடக்கிறதா சொல்லப்படுது. பல வருடங்கள் கழிச்சு அந்த கதை இப்ப நிகழ்காலத்துக்கு வருது. இப்ப நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் தன்னோட அம்மா கிட்ட பத்மினியை பத்தி கேட்கிறான். ஆனா பத்மினியோட பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு அவனோட அம்மாவும் அவனை உடனே அமைதியாக்குறாங்க. அந்த பேரை சொல்றதே ஆபத்தான விஷயம் அப்படி சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிரஞ்சனோட அம்மா அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிரஞ்சனை எங்கேயுமே காணோம். திடீர்னு ஸ்டோர்ல அவங்களுக்கு பின்னாடிதான் நிரஞ்சனை நிக்கிறான். அவனை பார்த்தா அவன் ஏதோ ஒரு சக்தியால கண்ட்ரோல் பண்ண போற மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த நொடியே நிரஞ்சன் கண்ணை திறக்கிறான். அப்பதான் நம்ம பார்த்த எல்லாமே அவனோட கனவு அப்படின்னு தெரிய வருது. இப்ப நிரஞ்சனும் வளர்ந்து ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்கறான். ஒரு நாளோட எம்ப்ளாயிஸை சந்திக்கிறதுக்காக ஒரு டீ கடைக்கு போறான். அங்கே வேலை பார்க்கறவங்க எல்லாருமே அவங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸா பேசுறாங்க. ஏன்னா நிரஞ்சன் அவங்களை வெறும் ஒரு பாஸா நடத்தாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்றான். அதே நேரத்துல சாக்ஷி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அங்கே வரா. இவதான் நிரஞ்சனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அடுத்ததா நிரஞ்சனோட பாஸ் அவனுக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான காஸ்ட்லியான ஒரு ப்ராஜெக்ட கொடுக்கறாரு. அந்த ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நிரஞ்சனோ அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு பாஸ்க்கே நம்பிக்கை கொடுக்கறான். அதுக்கப்புறம் நிரஞ்சனும் சாக்ஷியை சந்திக்கிறான். இன்னைக்கு தன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படினோ நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சாக்ஷி சொல்றா. நிரஞ்சனும் அவளோட சேர்ந்து வர சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவான நிரஞ்சனும் குளிக்க போறான். அப்பதான் திடீர்னு அவனோட அம்மாவோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நிரஞ்சன் வீட்டுல தனியா தான் இருக்கான். அப்படி இருக்க அவனோட அம்மாவோட குரல் வீட்டுக்குள்ள எப்படி கேக்குது? அதுவும் இது முதல் தடவை கிடையாது. அடிக்கடி அவனுக்கு அவனோட அம்மாவோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால ஏற்கனவே நிரஞ்சன் ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கான். ஆனா இந்த விஷயத்தை அவன் யாருக்கிட்டயுமே சொல்லல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோன் கூட பர்த்டே பார்ட்டிக்கு போறான். அங்க போனதுல இருந்து அளவுக்கு அதிகமா குடிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரன் அவங்க கூட பேச முயற்சி பண்ணும்போதெல்லாம் அவளை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது எல்லாமே ஹீரனுக்கு பிடிக்கல. வீட்டுக்கு போற அந்த நேரத்துல கூட ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிக்கிறான். கடைசியில சாக்ஷி அதாவது ஹீரன் அவளை கட்டாயப்படுத்தி இவள வீட்டுக்கு கூட்டிட்டு போற அந்த வழியில அவ ஹீரோ கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனை, இப்பெல்லாம் ஏன் இவ்வளவு குடிக்கிற, ஏதாவது விஷயத்துக்காக டிஸ்டர்பா இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆனா ஹீரனோட எந்த ஒரு கேள்விக்கும் ஹீரோ பதில் சொல்லவே இல்ல. அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லார்கிட்டையும் மறைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஹீரோவுக்கு அவனோட அம்மாவோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. இதனால இன்னும் டிஸ்டர்ப் ஆன அவன் நேரா பெட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் அவனோட ரூம்மேட் அவனை எழுப்பி ஆபீஸ்க்கு போக சொல்றான். நிரஞ்சனும் ஆபீஸ்க்கு போறான். ஆனா இன்னைக்கு அவன் ஆபீஸ்க்கு வர ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல அவனோட பாஸ் அவனை கேபினுக்கு கூப்பிட்டு ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் சொதப்பிடவே கூடாது அப்படின்னு வார்ன் பண்றான். அது ஃபெயில் ஆனா கம்பெனிக்கு பெரிய லாஸ் வரும் அப்படின்னு சொல்றான். நிரஞ்சனும் அதாவது ஹீரோவும் கவலைப்பட வேணாம் அப்படி சொல்லி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறான். அதுக்கப்புறம் தன்னோட டீம் கிட்ட பிரசன்டேஷனை பத்தி சொல்லி எல்லாருமே வேலை செய்ய வைக்கிறான். கொஞ்ச நேரத்துல பிரசன்டேஷன் ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவும் பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சதும் நடுவுல மறுபடியும் அம்மாவோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. உடனே பிரசன்டேஷனை பாதியிலே விட்டுட்டு அவனும் வெளியில போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரன் தான் முழு பிரசன்டேஷனையும் ஹேண்டில் பண்ணி ரொம்பவே நல்லபடியா முடிக்கிறான். ஹீரனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவளோட கொலிக்ஸும் பாஸும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரனுக்கு எல்லாருமே பாராட்டு கொடுக்கறத பார்த்ததும் தன்னோட வேல்யூ குறைஞ்சிட்டதா ஹீரோவும் நினைக்கிறான். அவனுக்குள்ள ஹீரன் மேல மெல்ல மெல்லமா பொறாம உருவாக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரெண்டு திருடங்களை காட்டுறாங்க.
காட்டுறாங்க. இவங்க ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களோட டார்கெட் ஒரு பழைய ரொம்பவே விலை உயர்ந்த ஒரு சிலை. அந்த சிலையோட பேர் பஞ்சலோக மூர்த்தி. இது ரொம்பவே பழமையானது. இதை வித்தா நல்லா பணம் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு பேர்ல ஒருத்தன் இன்னொருத்துக்கிட்ட சொல்றான். ராத்திரி நேரத்துல ரெண்டு திருடங்களும் ஒரு பழைய வீட்டுக்குள்ள நுழையறாங்க. இதுதான் அந்த யக்ஷினியோட கதையோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வீடு. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் அந்த சிலையை தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெட்டிக்குள்ள அதே யக்ஷினியோட அந்த சிலை கிடைக்குது. அந்த சிலையை பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம். ஆனா அதை தூக்க முயற்சி பண்ண உடனே கரண் அடிச்ச மாதிரி அந்த சிலை அவங்களோட கையில இருந்து கீழே விழுகுது. அதுல இருந்து புகையும் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த விசித்திரமான விஷயத்தை அவங்க பெருசா எடுத்துக்காம அந்த சிலையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்ததும் ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஒரு கப்பிள்ஸ் ரொமான்ஸ் பண்ணிக்கிறதையும் பாக்குறாங்க. ரெண்டு திருடங்களும் மறைஞ்சு நின்னு அவங்கள வேடிக்கை பார்க்க, ஆனா அவங்களோட அந்த ஜாலி ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு அந்த பொண்ணோட பிஹேவியர் மாற ஆரம்பிக்குது. அவ ரொம்பவே பொசசிவா மாறி தன்னோட பார்ட்னரை தண்ணிக்குள்ள அமைக்க கொன்னுறா. இத பார்த்த ரெண்டு திருடங்களுக்கும் ஒரே ஷாக்கு. அங்கிருந்து உடனே ஓட முயற்சி பண்றாங்க. அந்த அவசரத்துல அந்த பஞ்சலோக சிலை தண்ணிக்குள்ள விழுந்துடுது. ரெண்டு திருடங்களும் அந்த சிலையை அங்கே விட்டுட்டு தங்களோட உயிரை காப்பாத்திக்க ஓடிடுறாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வரா. ஆனா இப்ப அவ சாதாரண பொண்ணு கிடையாது. பத்மினியோட ஆன்மா அவளுக்குள்ள வந்துடுச்சு. அதாவது இத்தனை வருஷங்களா அந்த சிலைக்குள்ள அடைஞ்சிருந்த பத்மினியோட ஆன்மா இப்ப அந்த சிலையில இருந்து வெளியில வந்துருச்சு. ஆனா அந்த ஆன்மா வெளியில வந்ததோட தாக்கம் ரொம்ப தூரத்துல நகரத்துல இருந்த ஹீரோக்குமே ஏற்படுது. அவன் திடீர்னு அமைதி இல்லாம போறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனோட பிஹேவியர் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்குது. அடுத்த நாள் கிராமத்துல குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த குளத்துல குளிக்க வராரு. அப்பதான் தண்ணிக்கு பக்கத்துல ஒரு உடம்பு கிடக்கிறத பாக்குறாரு. அது முந்தேனா அந்த பத்மினியோட ஆன்மா கொன்ன அதே ஆளோட உடம்பு தான். குமார் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்க போலீஸ் வந்து அது உண்மையிலேயே ஒரு கொலையா இல்ல அந்த குளத்துல தானா மூழ்கி இறந்து போயிட்டானா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த ரெண்டு திருடங்களும் இன்னும் இந்த கிராமத்துல தான் இருக்காங்க. அவங்க பஞ்சலோக அந்த சிலையை திரும்பவும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு தேடியும் அந்த சிலை அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு பக்கம் சிட்டியில ஹீரோட ரூம்மேட் அவன் படியில தூங்கி இருக்கிறத பார்த்துட்டு அவனை எழுப்பி நீ இங்கேயே வந்து தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா ஹீரோக்கு தான் எப்படி இங்க வந்த அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் இல்ல. இப்ப நமக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஹீரோக்கும் பத்மினிக்கும் ஏதோ ஒரு ஆழமான கனெக்ஷன் இருக்குமோ? ஆரம்பத்துல இருந்து ஹீரோக்கும் வித்தியாசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பத்மினியோட ஆன்மா அந்த சிலையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னோட பிஹேவியர் இன்னும் வித்தியாசமாயிடுச்சு. அதே நேரத்துல ஹீரோவுக்கு அவனோட கிராமத்துல இருந்து ஒரு கால் வருது. அவனோட மூதாதையரோட ஹவுஸுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல ஒரு கொலை ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த குளம் ஹீரோவோட பரம்பரை வீட்டுக்கு சொந்தமான ஒரு இடம் தான். இதை கேட்டதும் ஹீரோவும் உடனே கிராமத்துக்கு போக முடிவு பண்றான். பாஸ் கடைசில லீவும் கேட்கறான். ஆனா பாஸும் லீவு கொடுக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம மோசமா போன பிரசன்டேஷன் காரணமா கம்பெனிக்கு ஒரு முக்கியமான டீலும் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படி சொல்லி ஹீரோவுமே திட்டுறாரு. ஹீரோன் சரியான நேரத்துல எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டா இல்லனா கம்பெனிக்கு ஒரு பெரிய நஷ்டமே வந்திருக்கு அப்படின்னு பாஸ் சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அங்கேயே தன்னோட வேலையை விட்டுட்டு உதறிட்டு வந்துடுறான். ஆபீஸ்ல இருந்து வெளியில வரும்போது ஹீரோனோ அவனை தடுத்து உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்க, ஆனா ஹீரோவும் அவன் மேல கோவப்பட்டு எதுவுமே பேசாம இருந்து போயிடறான். இதை பார்த்த ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் கிராமத்துக்கு வந்த உடனே தன்னோட ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறான். அவன் குளத்துல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி முழு டீட்டெயிலுமே சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட பரம்பரை வீட்டுக்கு போறான். வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவனுக்கு தன்னோட அம்மாவோட பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல அவனோட குழந்தை பருவத்தோட நிறைய நினைவுகள் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் அதே குளத்துல குளிக்க போக குளத்துக்குள்ள குளிக்கும் போது அவனோட கையில ஒரு பொருள் சிக்குது. அது வேற எதுவும் இல்ல, அதே பஞ்சலோக சிலை தான். ஹீரோவும் அந்த சிலை எடுத்துக்கிட்டு தான் கூட வீட்டுக்கு கொண்டு வரான். அப்படியே கட் பண்ணி ராத்திரி காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. சுத்திலும் ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே தோண நமக்குமே அங்க பத்மினி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோவுக்கு அது தெரியல. அடுத்த நாள் ஹீரோவும் அந்த பஞ்சலோக சிலையை தன்னோட சித்தப்பா கிட்ட எடுத்துட்டு போறான். இந்த மாதிரியான விஷயங்களை பத்தின நல்ல அறிவு அவருக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சவரே அவர் தான். இப்ப அந்த சிலையை பார்த்ததும் சித்தப்பா பத்மினியோட முழு கதையுமே ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பத்மினி இறந்தது ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு. அவளை கொன்னது தத்தன் தான். அதுக்கப்புறம் சூரியன் பத்மினியோட ஆன்மாவை இதே சிலைக்குள்ள தான் நிரந்தரமா அடைச்சு வச்சான். ஆனா இப்ப அந்த யக்ஷினி வெளியில வந்துட்டா. இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சித்தப்பாவுக்கு ஒரே பயமாகுது. ஏன்னா பத்மினி இப்ப ஹீரோவை கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சூரியன் பயன்படுத்தின அதே மோதிரத்தை இப்ப அவன்கிட்ட கொடுக்கறாரு. அந்த மோதிரத்தை பத்மினியோட விரல்ல சரியான நேரத்துல போடணும். சித்தப்பாவும் இப்ப ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஹீரோவும் பத்மினியோட விரல்ல அந்த மோதிரத்தை போடணும். அப்படி அந்த மோதிரத்தை போட்டா பத்மினியோட ஆன்மா ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்பதான் அவரோட கோபத்துல இருந்து கிராமத்து மக்களை காப்பாற்ற முடியும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. எந்த நேரத்துல வேண்டுமானாலும் பத்மினிக்கு அந்த மோதிரத்தை நம்ம போட முடியாது. பத்மினி தானாவே ஹீரோ மேல முழுசா ஈர்க்கப்படுற அந்த நேரத்துல தான் அந்த மோதிரத்தையுமே போடணும். அந்த நேரத்துல அவ கோபத்துல இருந்தா கூட மோதிரம் வேலை செய்யாது. ஹீரோ எப்படியாவது இந்த மோதிரத்தை அவளுக்கு போட்டாகணும் அப்படின்னு முடிவு செய்யறான். சித்தப்பா கிட்ட இருந்து அந்த மோதிரத்தையும் வாங்கிக்கிறான். அன்னைக்கு ராத்திரி ஹீரோவும் அந்த பஞ்சலோக சிலையை பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல பத்மினி கிட்ட பேசவும் ட்ரை பண்றா. நீ இன்னையே என்ன கொல்லல அப்படின்னு அவகிட்ட கேட்க, அப்பதான் பத்மினியும் அவனுக்கு முன்னாடி வர ஆரம்பிக்கிறா. பத்மினியும் அவன்கிட்ட உன்னை ஏன் நான் கொல்லலைனா உனக்குள்ள சூரியனோட ரத்தம் இருக்கு அப்படி சொல்றா. அதாவது ஹீரோ தான் சூரியனோட கடைசி வாரிசு. பத்மினிய நேர்ல பார்த்த உடனே ஹீரோவும் அவன் மேல ஈர்க்கப்பட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கு
பேருக்கு நடுவுல நெருக்கம் அதிகமாகுது. அடுத்து நான் ஹீரோவும் கண்ணை திறக்கும் போது பத்மினி அவனுக்கு முன்னாடி இருக்கா. அதை பார்த்த ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேய் இல்லாட்ட ஆன்மா பகல் நேரத்துல வர முடியாது அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான். ஆனா பத்மினி தன்னோட சக்தியால பகல் நேரத்துல கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பத்மினியும் ஹீரோ கிட்ட இப்ப நம்ம எந்த நூற்றாண்டுல இருக்கோம் அப்படின்னு கேட்க ஹீரோவும் இது 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னா அவ இறந்து பல வருஷம் ஆகிட்டது அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பத்மினியை தன் கூட வெளியில வர சொல்ல அவளும் சம்மதிக்கிறா. ஏன்னா அவளுக்கு முன்னாடி சூரியன் மேல ஒரு காதல் இருந்துச்சுல, அதனால வெளியில வரேன் அப்படி சொல்றா. ஹீரோக்குள்ள சூரியனோட உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா ரெண்டு பேரும் வெளியில போகும்போது அப்போதான் ஹீரோக்கு சித்தப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. எப்படியாவது பத்மினிக்கு மோதிரத்தை நீ போட்டாகணும், அப்படி போடலைன்னா அவளோட கோபம் எல்லாருக்கும் ஆபத்தாயிடும் அப்படின்னு எச்சரிச்சிருப்பார்ல, அதை ஞாபகப்படுத்தி பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பத்மினியும் வெளியில போயிட்டு நேரத்தை செலவழிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் முழுசா பத்மினியால ஈர்க்கப்படுறான். பத்மினியும் அவங்கிட்ட ரொம்பவே நெருக்கமா மாற ஆரம்பிக்கிறா. அப்ப வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்க இருக்கான். அவன் பத்மினியை பார்த்த உடனே இவ யாரு அப்படின்னு கேட்க ஹீரோவும் எதையுமே மறைக்காம இவதான் பத்மினி, இந்த கிராமமே பயப்படுற அதே பத்மினி தான் அப்படி சொல்ல. ஆனா அதே நேரத்துல ஹீரோவும் அவ ஒண்ணு ஆபத்தானவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே பத்மினியோட கண்கள் சிவப்பா மாற ஆரம்பிக்குது. அவ ரொம்பவே கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. பத்மினி போனதுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டும் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, உண்மையிலே நீ சாகணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் அவனோட பேச்சை கேட்காம பத்மினி அவ்வளவு ஒன்னும் ஆபத்தானவெல்லாம் கிடையாது அப்படின்னு அவனுக்கே புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியில ஹீரோட ஃப்ரெண்டும் சோர்ந்து போயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் வீட்டுக்குள்ள திரும்பி வரும்போது பத்மினி ஏற்கனவே ரொம்பவே கோவத்துல இருக்கா. ஹீரோவும் அவகிட்ட உனக்கே இவ்வளவு கோவம் அப்படின்னு கேட்க அதுக்கு பத்மினியும் என்னை பத்தி நீ வேற யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது, அது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோட ஃப்ரெண்டையும் கொல்லணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே அவளை தடுக்கிறான். அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். ஆனா பத்மினியோட கோபம் குறையவே இல்லை. ஆனா அவ எவ்வளவு நல்லவ அப்படின்னு ஹீரோக்கு தெரிஞ்சாலும் அவ கடைசியில ஒரு யக்ஷினி தான். இதெல்லாமே பார்த்த ஹீரோவும் சித்தப்பாவுக்கு கால் பண்ணி முழு விஷயத்தையுமே சொல்ல சித்தப்பா மறுபடியும் அவனை எச்சரிக்கிறாரு. பத்மினிக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த மோதிரத்தை போட்டுரு, இல்லனா அவளோட கோபம் உன்னோட மட்டும் நிக்காது, முழு கிராமத்தையுமே அழிச்சிரும் அப்படி சொல்ல. ஆனா ஹீரோவுக்கு இப்ப பத்மினி ஒரு தீய ஆன்மாவா தெரியல, அவ அமைதியான ஒரு நல்ல பொண்ணா மாறிட்டு வர்றா அப்படின்னு அவனுக்கு தோணுது. அதனால அவளை ஏமாத்தி அந்த மோதிரத்தை போடுறதுக்கு அவனுக்கு மனசு வரல. ஆனா சித்தப்பா கடைசி ஒரு வார்னிங் கொடுக்கறாரு, நேரம் கடந்து போச்சுன்னா பத்மினிய யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது, அவளோட கோபம் எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தாயிடும். கடைசியில ஹீரோவும் சித்தப்பா சொல்றதை ஏத்துக்கிறான். அன்னைக்கு ராத்திரி பத்மினி அவங்கிட்ட வரும்போது சரியான நேரம் பார்த்து அவளோட விரல்ல அந்த மோதிரத்தை போட்டுறான். மோதிரத்தை போட்ட உடனே பத்மினியோட ஆன்மா ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஆனா பத்மினிக்கு அது பிடிக்கல. ஹீரோ தன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு அவளுக்கு புரிய வருது. அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா ஹீரோவுக்குமே வேற வழியில அவளை அவளோட ரூமுக்குள்ள வச்சு அடைச்சிடறான். அதுக்கப்புறம் சித்தப்பா அவளோட சிஷியன் அப்புறம் ஹீரோ 3 பேரும் சேர்ந்து பத்மினிய மறுபடியும் நிரந்தரமா கேப்சர் பண்ற அந்த ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ரிச்சுவல் நடக்கிற அந்த இடத்துல அந்த 2 திருடங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்க மறைஞ்சிருந்து அந்த முழு ரிச்சுவலுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரிச்சுவலை பத்திலாம் அவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அவங்களோட உண்மையான டார்கெட்டே இன்னும் அந்த பஞ்சலோக சிலை தான். ரிச்சுவல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சித்தப்பா ஹீரோ அப்புறம் அவனோட சிஷியன் பத்மினியை அழைச்சிட்டு வராங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பத்மினி ஒரு மூலையில ரொம்பவே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதனால 3 பேரும் அவளை ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா அங்க போனதும் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னன்னா அந்த சிலை காணாம போயிருக்கு. அந்த சிலையை வேற யாருமே திருடல, அந்த 2 திருடங்க தான் அதை திருடிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த சிலை அங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே பத்மினியும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நொடியே அவ அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறா. சித்தப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா அந்த சிலை இல்லாம பத்மினியை மறுபடியும் கேப்சர் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இன்னொரு பக்கம் அந்த 2 திருடங்களும் அந்த சிலையை எடுத்துக்கிட்டு கிராமத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கார் வந்து நிக்குது. போலீஸ் ஆபீசர் அவங்கள பார்த்ததும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த ராத்திரியில இவங்க எங்க போறாங்க, ஏன் ஓடுறாங்க அப்படின்னு கேட்க பயந்து போன திருடங்களும் கிராமத்துல ஒரு வித்தியாசமான ரிச்சுவல் நடந்ததை பார்த்தத சொல்றாங்க. போலீஸ் ஆபீசருக்கு அவங்க பேச்சுல நம்பிக்கை வரல. அப்ப திருடங்களும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே எங்க கூட வாங்க, நாங்க அந்த ரிச்சுவல் நடந்த இடத்தை காட்டுறோம் அப்படி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசரும் அவங்கள கார்ல ஏத்திக்கிறாரு. அப்படியே போற வழியில போலீஸ் ஆபீசர் ஒரு பொண்ணை பாக்குறாரு. அது ஒரு யாரும் இல்ல பத்மினி தான். இந்த ராத்திரியில ஒரு பொண்ணு தனியா எங்க போறா அப்படின்னு அந்த ஆபீசரும் அந்த பொண்ணு கிட்ட கேட்க அதுக்கு பத்மினியும் ரொம்பவே அப்பாவித்தனமா என்னோட கிராமத்துக்கு போறேன் அப்படி சொல்றா. அவளோட பேச்சை நம்பின போலீஸ் ஆபீசரும் அவளையுமே காருக்குள்ள ஏத்திக்கிறாரு. காருக்குள்ள வந்ததும் பத்மினி ஒரு திருடனை தன்னோட பேச்சிலேயே மயக்க ஆரம்பிக்கிறா. அவனோட கையில கிடந்த மோதிரத்தை அவன் கலட்டி எடுக்கணும் அப்படின்னு செய்கையால சொல்ல அந்த திருடனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி தோணுது. அவன் எந்த ஒரு யோசனையும் இல்லாம அவளோட கையில இருந்த அந்த மோதிரத்தை கலட்டி தன்னோட விரல்ல போட்டுக்கிறான். அவளதான் பத்மினி மறுபடியும் முழுசா சுதந்திரமாயிட்டா. இனிமே அவளால எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியும், யார வேணாலும் தன்னோட இஷ்டப்படி கொல்ல முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஹீரோட வீட்டை வந்து சேர்றாங்க. ஆனா பத்மினி வழியிலே காணாம போயிடுறா. போலீஸ் ஆபீசரும் அந்த 2 திருடங்களையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போக ஹீரோ கிட்டையும் இங்க என்ன ரிச்சுவல் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் நாங்க சாந்திக்காக ஒரு ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அந்த சிலை காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் 2 திருடங்களுக்கும் பயம் வந்துடுது. உடனே அவங்க அந்த சிலையை திரும்ப கொடுத்துறாங்க. ஆனா அப்பதான் சித்தப்பாவோட பார்வை அந்த திருடங்க ஒருத்தனோட கையில இருக்க ஒரு மோதிரத்து மேல விழுகுது. மோதிரத்தை பார்த்ததும் சித்தப்பாவோட முகம் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த சிலை திரும்பி வந்துருச்சு. ஆனா சூரியனோட மோதிரம் இப்ப
வேற ஒருத்தங்கிட்ட இருக்கு. அந்த மோதிரம் இல்லாம ரிச்சுவலை முடிக்கவும் முடியாது. அதை விட முக்கியமா அந்த மோதிரம் இல்லாம பத்மினியோட ஆன்மாவை மறுபடியும் கேப்சர் பண்ணவே முடியாது. சித்தப்பா உடனே எல்லாருமே அங்கிருந்து ஓட சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. பத்மினியோட ஆன்மாவும் அங்க வந்துருச்சு. அவ ஒவ்வொருத்தவங்களையும் தாக்க ஆரம்பிக்கிறா. அந்த முழு இடமும் இருட்டாக ஆரம்பிக்குது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்குது. பத்மினியை எப்படி நிறுத்துற அப்படி சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனா அதே நேரத்துல ஹீரோவை எப்படியும் பத்மினியோட ஆன்மாவுக்கு பக்கத்துல போயிடுறான். அவன் எப்படியோ மறுபடியும் அந்த மோதிரத்தை அவ கையில போட்டுறான். மோதிரத்தை போட்ட உடனே பத்மினியோட ஆன்மா மறுபடியும் ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அவளை மறுபடியும் ரிச்சுவல் நடக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ரிச்சுவலை ஆரம்பிக்கிறாங்க. ரிச்சுவல் ஆரம்பிக்கும் போது பத்மினி சில நேரம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. சில நேரம் எல்லாருமே நடுங்க வைக்கிற மாதிரி அளவு ஆரம்பிக்கிறா. அந்த பயங்கரமான நிலையில சன்னும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் தன்னோட பரம்பரை வீட்டை லாக் பண்ணிட்டு சிட்டிக்கு கிளம்புறான். அப்பதான் காருக்குள்ள அவன் கூட பத்மினி உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா ஹீரோ பத்மினிய மாயா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதோட கதை திடீர்னு வேற ஒரு திசைக்கு போக ஆரம்பிக்குது. இப்பதான் நமக்கு அந்த ரிச்சுவல்ல என்ன நடந்துச்சு, பத்மினியை ஏன் மாயா அப்படின்னு கூப்பிடுறான் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை உருவாக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோனு ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கா. ஹீரோ அவரோட கால்ஸுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்ல. அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்றா. அதனால அவ டாக்டர் சன்னியை மீட் பண்றா. டாக்டர் சன்னி தான் முன்னாடி ஹீரோக்கு தெரபிஸ்டா இருந்தவர். ஹீரோ கூட பேசும்போது டாக்டர் சன்னியும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ முன்னாடி அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப சிவியர் சைக்கோட்டிக் ப்ராப்ளம் ஹீரோக்கு இருந்திருக்கு. அவரோட மனசுல உண்மையே இல்லாத விஷயங்களை ரியாலிட்டியாவே உருவாக்க ஆரம்பிச்சிருக்கான். இதை கேட்டதும் ஹீரோனுக்கு ஹீரோவோட முழு சிச்சுவேஷன் மேலயும் சந்தேகம் வருது. அவளும் நேரா ஹீரோவோட பரம்பரை வீட்டுக்கு போறா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது. ஹீரோ ரொம்ப நாளாவே அங்க வரவே இல்லை அப்படின்னு. அதனால அவனோட ரூம்மட்டான அர்ஜுன பத்தியும் கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த நபர் கொடுக்கிற அந்த பதில் ஹீரோவை அதிர்ச்சி ஆக்குது. ஹீரோ இங்க தனியா தான் இருந்திருக்கான். அதாவது அர்ஜுன் அப்படிங்கிற ரூம்மேட் அவன் கூட இருந்ததே இல்லை அப்படின்னு. இப்ப ஹீரோனுக்கு ஹீரோ மேல இன்னும் பெரிய சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. அவ எப்படி ஹீரோட வீட்டுக்கும் போயிடுறா. வீடு முழுசும் கலைஞ்சு கிடக்கு. அங்க ஒரு பொருளை பார்த்ததும் ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தொடர்ந்து கால் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோ போன் எடுக்கவே இல்ல. அதே நேரத்துல அவன் தன்னோட கார்ல மாயா கூட இருக்கான். ஹீரோவும் மாயா கிட்ட நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும், என்னோட அம்மாவுக்கு அப்புறம் நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றான். இந்த சீனை பார்க்கும்போது மாயா உண்மையிலேயே அவனோட கார்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா கொஞ்ச நேரத்துல தான் நமக்கு உண்மையை காட்டுறாங்க. காருக்குள்ள ஹீரோ கூட யாருமே இல்ல. மாயா வெறும் அவனோட மனசுல உருவாக்கின ஒரு கற்பனை, ஒரு ஹாலுசினேஷன். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோட வீட்டுல பார்த்தது என்ன தெரியுமா, அது ஹீரோவும் மாயாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பழைய போட்டோ. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்தோட உண்மையான ட்விஸ்ட் நமக்கு புரிய வருது. உண்மையிலேயே பத்மினி யார் அப்படிங்கிறது. ஹீரோ உண்மையிலேயே சிவியர் சைக்கோட்டிக் ப்ராப்ளமால பாதிக்கப்பட்டிருக்கான். அவனோட வாழ்க்கையில இருந்த மாயா அவனோட உண்மையான மனைவி. ஆனா மாயா ஏதோ ஒரு காரணத்தால இறந்துட்டா போல. அவ இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோவால அந்த இழப்பை ஏத்துக்கவே முடியல. அதனால அவனோட மனசுக்குள்ள மாயாவை வச்சு பல ரியாலிட்டிகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கான். சில நேரத்துல மாயா அவனுக்கு பத்மினியை தெரிஞ்சா, சில நேரம் பத்மினியை மாயாவா மாறிடுறா. அதாவது அவனோட மனசுல மாயாவும் பத்மினியும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே கேரக்டரா மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு ரூமெட்டையும் ஹீரோ ஹாலுசினேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல. அர்ஜுன் உண்மையிலேயே மனுஷன் கிடையாது. அவன் ஹீரோட சப்கான்சியஸ் மைண்ட் மாதிரி. ஹீரோ சரியா இருக்கணும், அவன் இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு தனத்தனே அழிச்சிக்க கூடாது அப்படின்னு அவனோட மனசு அவனுக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கி இருக்கு. அதுதான் அர்ஜுன். இப்ப முழு கதையுமே பின்னாடி இருந்து பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயமே புரிய வரும். சின்ன வயசுல இருந்து ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட இருந்து பத்மினியோட கதை கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கான். கிராமத்துல இருக்கிற மக்கள் பத்மினியோட பேரை சொல்லவே பயப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த கதையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஹீரோவோட மனசுக்குள்ள பத்மினி ஒரு தனி ரியாலிட்டியாவே உருவாயிருக்கலாம். அவனுக்கு அடிக்கடி அம்மாவோட குரல் கேட்டதும் இதே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமோட ஒரு பகுதியை கூட இருக்கலாம். இதை வச்சு பார்த்தா பத்மினி உண்மையிலே இருந்ததே கிடையாது. அவ ஹீரோட மனசு உருவாக்கின ஒரு கேரக்டர் தான். அதே மாதிரி ஆரம்பத்துல குளத்துல நடந்த அந்த கொலையும் ஒரு சூப்பர் நேச்சுரல் அட்டாக்கா இல்லாம ஒரு சாதாரண ஆக்சிடென்டாவோ அல்லது அந்த பொண்ணத்தோட பார்ட்னரை வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காகவே தண்ணிக்குள்ள அமைக்க கொண்டதாக கூட இருக்கலாம். அதனாலதான் அந்த ரெண்டு திருடங்களும் ஆரம்பத்துல அந்த சம்பவத்தை ரொம்பவே கேஷுவலா எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நமக்கு திரும்ப திரும்ப பத்மினி உண்மையான யக்ஷினி, அவ ஒரு சூப்பர் நேச்சுரல் என்டிட்டி அப்படின்னு நம்ப வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அவ உண்மையிலே இல்லாம ஹீரோட மனசுக்குள்ள உருவான ஒரு கேரக்டரா மட்டும் கூட இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு இன்னொரு சாத்தியமும் இருக்கு. ஒருவேளை பத்மினி உண்மையிலே ஒரு யக்ஷினியா இருந்திருக்கலாம். ஹீரோ ஏற்கனவே சைக்கோட்டிக் ப்ராப்ளமால பாதிக்கப்பட்டிருந்தனால அவன் மனசோட பலவீனத்தை பயன்படுத்தி அந்த யக்ஷினி அவனோட விளையாடி இருக்கலாம். அதாவது பத்மினி உண்மையான ஒரு சூப்பர் நேச்சுரல் என்டிட்டி. ஆனா அவன் ஹீரோக்கு மட்டும் அவனோட இறந்த மனைவியா மாயாவோட உருவத்தை தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவனோட மனசுல மாயா அப்புறம் பத்மினி ரெண்டு பேருமே ஏற்கனவே கனெக்ட் ஆயிட்டாங்க. இந்த தியரி படி பத்மினிக்கு உண்மையிலேயே அந்த சூப்பர் நேச்சுரல் சக்திகள் இருந்திருக்கலாம். அவளால ஒருத்தருக்கு முன்னாடி திடீர்னு வரவும் உடனே காணாம போகவும் முடியும். அதனாலதான் இப்ப ஹீரோக்கு மட்டும் அந்த உருவம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். மத்தவங்களுக்கு அவ கண்ணுக்கு தெரியாதனால ஹீரோக்கு ஏதோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு மத்தவங்களுக்கு தோணலாம். மூணாவதா ஒரு தியரிக்குமே சாத்தியம் இருக்கு. என்னன்னா இந்த ரெண்டு விஷயங்களுமே சேர்ந்து கூட இருக்கலாம். ஹீரோக்கு ஏற்கனவே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். சின்ன வயசுல அவனோட அம்மாவும் இறந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவனோட மனைவி மாயாவும் இறந்திருக்காங்க. இந்த ரெண்டு இழப்புகளோட மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவன் பல ரியாலிட்டிகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதே மாதிரி பத்மினி உண்மையான ஒரு யக்ஷினியா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஹீரோட பலவீனமான மனநிலையை பயன்படுத்தி மாயாவோட உருவத்திலேயே அந்த பத்மினி அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த மூணு தேரியில முதல் தேரிக்கு தான் அதிகமான லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா
ஏன்னா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் கதை முழுசுமே உண்மையான ப்ராப்ளம் ஹீரோட மனசுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறது அதிகமா காட்டப்படுது. அவன் ஏதோ ஒரு புக்ல பத்மினியோட கதையை படிச்சிருக்கலாம். அந்த கதையை தன்னோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிருக்கலாம். அவனோட இறந்த மனைவியான மாயாவை பத்மினியோட உருவத்திலே பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் ஒரே நேரத்துல அவனுக்கு பத்மினியும் மாயாவும் ஒரே நம்பர் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த முழு படமுமே ஹீரோட பாயிண்ட் ஆஃப்ல காட்டின மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்து கடைசி வர பத்மினி உண்மையான ஒரு யக்ஷினியா இருந்தாலா இல்ல ஹீரோட மனசு உருவாக்கின ஒரு கற்பனை கதையா அப்படின்னு படத்துல சரியான விளக்கம் கொடுக்கப்படல. ஓகே காய்ஸ், இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.